டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான சட்னி. அதுவும் டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு அருமையான சட்னி ரெசிபி. இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. இட்லி, தோசை, உப்புமாவோடலாம் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். அவசரத்துக்கு நம்ம சட்னி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது இதெல்லாம் நல்ல ஆப்ஷனுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி நல்லா சுட சுட இட்லியோட இந்த சட்னி பண்ணினேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் பீஸஸ் சேர்த்துக்கிறேன். அதாவது அரை மூடி தேங்காவை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை ரோஸ்டட் பீனட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், கூடவே 3 வரமிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 3 சேர்த்துருக்குறேன். அடுத்தது நல்ல ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் நம்ம மோஸ்ட்லி அப்படி சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி ராவாக நம்ம பொருட்கள் சேர்த்து அரைக்கிற சட்னிலெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம்னா அந்த சத்துக்கள் முழுசாக கிடைக்கும். ஸோ நல்லாவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூடவே 2 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் புளி, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. நல்லா தண்ணி விட்டு இப்படி ஃபைனாக அரைச்சிடணும். சட்னி ரெடி. நம்ம இது பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இங்கே தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 வரமிளகாய், கூடவே ஒரு 5-6 கருவேப்பிலை. இது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து சட்னியில் ஊற்றிடணும். இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு விதமான தேங்காய் சட்னி தான். தேங்காய் சட்னி நம்ம விதவிதமாக பண்ணுவோம். பச்சை மிளகாய் சேர்த்து, இஞ்சி சேர்த்து, ஒவ்வொருத்தர் இஞ்சி ஸ்கிப் பண்ணி பூண்டு சேர்த்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன். நல்லா பொட்டுக்கடலை, நிலக்கடலை எல்லாம் போட்டு புளி காரம்லாம் நல்லா வச்சு கொஞ்சம் சுருக்குன்னு அரைச்சி நல்லா கலந்து வச்சுக்கிட்டா அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா தண்ணி மாதிரியும் வச்சுக்கலாம் இந்த சட்னி, இல்லை கெட்டி சட்னி மாதிரியும் வச்சுக்கலாம். பட் இட்லி, தோசை, உப்புமாவோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் ஜம்முன்னு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நிமிஷத்துக்கும் கம்மியாக தான் பிடிக்கும். ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி இது. பட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.